எவனோ லூசு பையன் மீன் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு ஒரு புடி. சார் அது நான் இல்ல சார், நீங்க தப்பான வீடியோ பார்த்து என்ன தூக்கின்னு வந்துட்டீங்க சார். அது என் கூடவே இருப்பால அந்த நாய் தான் சார். ஐயா நாங்க டிஎம்கேல வந்திருக்கோம். எங்க தொகுதிக்கு எம்எல்ஏவா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். ரோடு போடுறது டேங்கு கட்டுறதுன்னு நிறைய சம்பாதிக்கலாம். லபடி கேபால் நான் டிவி கட்சிடா, என்னால வர முடியாது. தளபதிக்கு நான் பதில் சொல்லணும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வீட்டுல எல்லாரும் ஏன்டா ஷாப்பிங் போறீங்க? அப்படியே போனாலும் இதுங்களை கூப்பிட்டு போய் தொலைய வேண்டிய தண்டா. நீங்க விட்டு போயிருவீங்க, எங்களை போட்டு எம்சப் பண்ணுங்க. ஹேய் லப்பான் மூஞ்சியா, பொறுமையா வலிக்குது. ஐயா இருக்கத்து 4 முடிதான். அழகத்தான் இருக்க, கிளம்பு. கையில் கிடைச்சது ரொம்ப பிடிச்சது கிடைக்குமா? அதான் இல்ல, கையில குத்ததே தொலைச்சிட்டே நீலா மயில் புடுங்குதல் ஆகின்னு கடவுள் அசிங்கமா கேட்பார். போட்டோ எடுத்தாச்சு, இது ஸ்டோரி டைட்டில் போடணுமே. மொட்டை நானும் குட்டை மீனும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போடுற வேண்டியதான். பார்த்த உடனே நீங்க எல்லாம் செத்தரிடுவானுங்க. செத்தரி போட்டு தப்பிட்ட. ஐயோ இது மீன், அப்ப என் போனு. ஐயோ என் போனு போச்சு. டேய் கோபாலு, நீ இப்ப பார்க்க எப்படி திரும்ப இருக்க? இப்படிதான் இருக்க. யாருமே உன்னை கிண்டல் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்டா. அவசரப்பட்டு இன்னைக்கு கம்பெனிக்கு லீவ் போட்டேன். இப்ப இந்த லீவ் லெட்டர்ல நான் உட்காந்து எழுத போடுன்னு எனக்கு தெரியல. சார் ஃபீவர்னு சொன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கேட்பானுங்க. சார் வாமிட்டிங்னு சொன்னா நீ என்ன பிரெக்னன்டான்னு கேட்பானுங்க. சார் லூஸ் மோஷன் சார் சொன்னா இங்க வந்து போக வேண்டியதுன்னு என்னன்னு சொல்லலாம். நீங்களே கமெண்ட் சொல்லிருக்கப்பா. தம்பி நாளைக்கு உனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்பா, உட்காந்து மேக்ஸ் போட்டுன்னு இருக்க. எக்ஸாம் தலைங்கிடும். படி நான் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் நீ நல்லா படிக்கணும். அப்பதான் ஒரு நல்ல மாணவனுக்கு அழகு. இந்த நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் ஃபெயில் தான் ஆக போகுது. எப்படி நடிக்குது பேர் படிக்கிற மாதிரி. ஒரு 3 நிமிஷம் ஸ்கூலுக்கு லேட்டா வந்துட்டேன். அதுக்கு பல்லு இல்லாத வாயில முள்ளையும் காலமான காலத்துல கம்பி வேலையை நிக்க வச்சுட்டாங்க. இதுல ஹோம் ஒர்க் பண்ணியா இல்லையான்னு ஸ்கூல்ல கேக்குறாங்க. ஹோம் ஒர்க் பண்றேன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா தானே தெரியும். டெய்லி துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, ஏன் பாத்ரூம் கழுவுறது கூட நான் தான். போடவும் போட்டாச்சு, எங்க போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கென்று குத்தவும். மாங்கு மாங்கனா இப்படிதான் சுலபமா கொள்றது, புரியுதா? மறக்காம அந்த ஆபீஸ் லீவ் லெட்டர்ல என்ன சாக்கு எழுதுறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்கப்பா. யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நான் கோச்சிங் போங்க. சும்மா சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.